யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே சார், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? டைரக்டா நீங்களே ஸ்பாட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாம நான் வரல சஞ்சய். நீங்க எவ்வளவு நேர்மையான ஆபீசர்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மேல நம்பிக்கை இருந்ததுனாலதான் உங்க ஃப்ரெண்டோட கம்பெனியா இருந்தும் உங்களையே இந்த கேஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா போட்டேன். ஆனா நம்ம ஆளுங்க சில பேரு உங்க மேல நம்பிக்கை இல்ல, என் மேலயும் நம்பிக்கை இல்ல அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு மேல நம்ம ஏதோ ரோஹித்க்கு ஃபேவர் பண்றோம் அப்படின்னு பேசுறாங்க. அதனாலதான் சஞ்சய் நானே நேர்ல வந்தேன். ஏன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கோ மீடியாவுக்கோ போய் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஒரு செட்டிங்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. கண்ணுக்கு தெரியாம அந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கண்ணுக்கு எதிர ஒருத்தவங்க கேள்வி எழுப்பும் போது அதை ப்ரூவ் பண்றது தானே சஞ்சய் நல்லது. கரெக்ட் சார், இப்ப புரியுது. உங்களுக்கு பின்னாடி மீடியாவும் கோர்ட்டும் இருப்பாங்க. இதை செட்டிங்ஸ்னு சொல்லுவாங்கன்னு யார் சொல்லியிருப்பானு. சஞ்சய், உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். எனக்கு நீங்க விளக்கம் கொடுங்க. இவ்வளவு நேரம் என்னென்ன சர்ச் பண்ணீங்க, ரிசல்ட் என்னாச்சு? நானே உங்களுக்கு கால் பண்ணல அந்த சார் இருந்தேன். ஏன்னா இப்பதான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. ஓகே சஞ்சய், ஃபர்தரா என்ன பண்ணலாம்? ஃபர்தரா என்ன பண்ணணும் அப்படின்னா மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ் கிட்ட போய் நம்ம சாரி சொல்லணும் சார். என்ன சஞ்சய், நான் என்ன கேட்கறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல சார், ஆபீஸ் ஃபுல்லா சர்ச் பண்ணி முடிச்சாச்சு, ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. என்னாச்சு? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? சார், இதை இப்போ இவர் முன்னாடி ப்ளே பண்ணலாம்ல? டவுட்டே அவருக்கு தானே சஞ்சய் வந்திருக்கு. அவர் இந்த கேஸை ரீஓபன் பண்ணாம இருந்தாலே போதும். அதனால நீங்க ஷோ பண்ணுங்க, எதுவும் ப்ராப்ளம் இல்ல. சார், எனக்கு என்னவோ இது இன்ஃபர்மேஷன் வந்து பண்ணன செக்கிங் மாதிரி இல்ல சார். யாரோ ஒருத்தன் வயிறு எறிஞ்சு கொடுத்த பேக் கம்ப்ளைண்ட்னு நினைக்கிறேன் சார். இங்க போதை பொருள் இருக்கிறதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல. ஏய், என்ன எந்த எவிடன்ஸுமே இல்லையா? எப்படி இல்லாம போகும்? ஏய் இன்ஸ்பெக்டர், என்ன விளையாடுறியா? அந்த ஆபீஸ்ல கண்டிப்பா போதை பொருள் இருக்கு. நீ சரியா செக் பண்ணியா இல்லையா? உன் ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு நாடு காட்டுறியா? மிஸ்டர் வேதாச்சலம் சார், லேப்டாப்பை பாருங்க. இதுல உள்ள லைஃப் ஸ்கேன் டெஸ்ட் 100% கிளீனு, புரியுதா? அதையும் தாண்டி கொஞ்சம் அமைதியா லேப்டாப் ஸ்கிரீனை பார்க்கணும். நாங்க ஒன்னும் காலையில இருந்து வந்து இங்க சும்மா உட்காந்துட்டு இல்ல, புரியுதா சார்? இங்க கூட வந்திருக்கிற டீம் எல்லாத்தையும் கிளியரா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் வேதாச்சலம், எங்கேயோ அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்கு டெஸ்டிங்லாம். அதனால போர்ட்டபிள் கெமிக்கல் கிட் வச்சு இங்க இருந்த சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற எல்லா பொருளையும் செக் பண்ணியாச்சு. ஏன் ஏர் சாம்பிள் முதற்கொண்டு செக் பண்ணியாச்சு, புரியுதா? காத்துல ஏதாவது போதை பொருள் வாசனை அடிக்குதான் முதற்கொண்டு செக் பண்ணிட்டோம். அப்படி காத்துல கூட ஒரு வாசனை இல்லைன்னு டெஸ்ட் சொல்லுது. வெடிக்க வெடிக்க பாண்டா, படிக்க படிக்க வாரா, புழுதி பறக்க நீதா, பறக்க பறக்க போர்தா, நடக்க நடக்க எவன்டா, எதுக்கு எதுக்கு எதுடா இவன்டா. அது மட்டும் இல்லாம இந்த ஆபீஸோட மெயின் சர்வர் டேட்டாவை க்ளோஸ் பண்ணி சைபர் லேபுக்கு அனுப்பி வச்சாச்சு. லைவ் ஸ்கேனிங் பண்ணியாச்சு. இவங்களோட ஜிஎஸ்டி லெட்டர், லாஜிஸ்டிக் ரெக்கார்ட்ஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்கும் இன்ச் இன்ச்சா அனலைஸ் பண்ணியாச்சு. பிசிக்கலா ஒரு சின்ன டஸ்ட் இல்ல, டிஜிட்டலா எந்த தப்பும் இல்ல. அதையும் தவிர்த்து அவர் கையில வச்சிருக்காரு, அத பாருங்க. லைவா 0 எவிடன்ஸ் 100% கிளீன்னு ரிப்போர்ட் வந்துடுச்சு. நான் உங்களுக்கு இப்ப எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா இந்த முழு டாக்குமெண்டா நான் டிஎஸ்பிக்கு சப்மிட் பண்ணதான் 2 hours ஆகும். ஆனா இங்க எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இதுக்கப்புறம் வேற எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த டெக்னாலஜி எதையுமே புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு தான் பேசுவீங்க அப்படின்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல நீ சொல்றது எல்லாமே பொய். நான் கேள்விப்பட்டனே இன்ஃபர்மேஷன் 100% கரெக்ட்னு, இந்த ஆபீஸ்ல சரக்கு இருக்குன்னு நீங்க வேணும்னே மறைக்கிறீங்க. ஓஹோ, அவ்வளவு அழுத்தமா சொல்றீங்க. ஒருவேளை நீங்களே கொண்டு வந்து இங்க வச்சிருப்பீங்களோ? ஏய் சஞ்சய் சார், இதுக்கு மேல பேசாம இருக்க முடியாது சார், நான் பேசிக்கிறேன். மிஸ்டர் வேதாச்சலம், நீங்க 100% நம்புறீங்க உள்ள பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்க வச்சீங்களோ அதை நீங்களே போய் எடுத்துட்டு வாங்களேன். வேணும்னா அதை வச்சு மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ் மேல ஒரு கேஸ போடுவோம். அதுக்கப்புறம் ரோஹித் பிரகாஷ் ஆபீஸ்ல மிஸ்டர் வேதாச்சலம் வச்சதுனாலதான் வேதாச்சலத்தால எடுக்க முடிஞ்சது. நாங்க வைக்காதனால எங்களுக்கு கண்டுபிடிக்கிற திறமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு கேஸ போட்டு, செக் பண்ணாத என் மேலேயும் ஒரு கேஸ போட்டுட்டு 3 பேர் சேர்ந்து வேணா உள்ள போவோமே.
ஏய் என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? நான் வச்சனா? உன்கிட்ட சொன்னனா? நான் தான் வச்ச மாதிரி இவ்வளவு தைரியமா என்கிட்ட பேசுறேன்? மிஸ்டர் சஞ்சய், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்ன பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன சார், இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்காரு, உள்ள பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 100% ஸ்ட்ராங்கா பேசுறாரு. என்ன கோவம் வராதா சார்? இவருக்கு இந்த கேஸுக்கும் ஆபீஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இங்க வந்து அவரோட லிமிட்டை மீறி பேசிட்டு இருக்காரு. நாங்க என்ன முட்டாளா சார்? காலையில நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். கேஸ கையில எடுத்ததுல இருந்து எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு பிரஷர் தெரியுமா சார்? ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் நாள் சார் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுமா சார்? டீட்டெயிலா கலெக்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா சார்? இத்தனை மணி நேரமா இங்க வந்து தேடி லேப்டாப் டேட்டான்னு ரன் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா சார்? இவர் என்ன அசால்ட்டா பேசுறாரு? மிஸ்டர் வேதாச்சலம், ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சட்டம் எப்பவுமே தப்பு பண்றவங்களுக்கு தான் அடி கொடுக்கும். நேர்மையா இருக்கிறவங்களுக்கு அது கவசமா தான் இருக்கும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் ஏதோ பிளான் பண்ணி கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கான். ஆனா தப்பான ஆளு மேல கை வச்சுட்டான். எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை. தேவையில்லாம இத்தனை பேரை அலைய வச்சு ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து போலீஸோட மொத்த நேரத்தையும் வீணடிச்சிருக்காங்க சார் இன்னைக்கு ஒன் டே. இங்க பாருங்க சஞ்சய், நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நம்ம தீவிரமா விசாரிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்டு போறோம் சார். நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நம்ம விசாரிச்சோம், இங்க பொருள் இல்ல அப்படின்றத நான் உங்களுக்கு எவிடன்ஸ் மூலமா ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஆனா இப்போ ஒன் டே நம்மளால மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். ஃபோன் பண்ணியே பேசலாம்னு இருந்தாரு, பட் நீங்க நேர்ல வந்துட்டீங்க. நேர்ல பேசுறீங்க. நேர்ல பேசணுமா? ஆமா சார், நேர்ல பேசணும்னு தான் சொன்னாரு. சரி ஓகே சஞ்சய், ஒன் டே ஃபுல்லா நம்மளால தேவையில்லாத பிரச்சனை, அவரை பார்த்து பேசுறது தான் கரெக்டா இருக்கும். நீங்களும் வாங்க. ஓகே சார். மிஸ்டர் வேதாச்சலம், நீங்களும் வாங்க. நான் எதுக்கு சார் வரணும்? தேவையில்லாம ரோஹித்தை பக்கத்துக்கலாம். நீங்க இங்க பண்ண செக்அப்ல எனக்கு நிறைய டவுட் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ரோஹித் கிட்ட நான் ஏன் சார் வந்து பேசணும்? அவங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? இப்ப பாருங்க வேதாச்சலம், இப்ப நீங்க கேக்குறீங்களா கொஸ்டின், அது அங்க வந்து கேளுங்க. இவ்வளவு தூரம் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டீங்க, எதுவுமே இல்ல, கிளியரா இருக்க ஆஃபீஸ்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயும் டவுட் இருக்குன்றீங்க. மிஸ்டர் ரோஹித் ஏதோ பேச கூப்பிடுறாரு. அதனால நீங்களும் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு நான் வெளியில போற வரைக்கும் என் கூடவே இருங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. வாங்க. என்ன டிஎஸ்பி சார், அதுக்குள்ளேயே அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க? ரோஹித், நாங்க வேற ஒரு விஷயமா உங்களை பார்க்க வந்தோம். நீங்க என்ன பேசுறீங்க புரியலையே. இல்ல சார், என்ன அழிக்கணும்னு என் வளர்ச்சியை தடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஆளு இந்த வேதாச்சலம் தான். அப்படிப்பட்டவரை என் கேபினெட்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களே, அதான் கேட்டேன். அவர் தான் அந்த தப்பை பண்ணியிருப்பாருன்னு அதுக்குள்ளேயே கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்குள்ள தூக்கிட்டீங்களே அப்படின்னு கேக்குறேன். ரோஹித், என்ன என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கா? நான் எதுக்கு உன் கம்பெனில போதை பொருள் கொண்டு வந்து வைக்க போறேன்? தேவையில்லாம பழியை என் மேல திருப்பி விடாதுன்னு. அட இருங்க வேதாச்சலம் சார், நான் இப்போ நீங்க தான் போதை பொருளை வச்சுங்கன்னு சொன்னேன்னா பொய்யா ஒரு புகார் கொடுத்தது நீங்களா இருக்குமோன்னு தான் கேட்டேன். ஆனா நீங்களா வந்து நான் தான் வச்சேனான்னு உளறீங்களே, அங்க நிக்குது சார் உங்க புத்தி. என்ன என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன் சார்? நான் இப்பதான் புள்ளியே வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் தான் பேச போறேன், புரியுதா? ஆனா உங்ககிட்ட எனக்கு பேச வேண்டிய வேலை கிடையாது. இப்போ நீங்க வச்சீங்களா இல்ல நான் வச்சேனா அப்படின்ற கதெல்லாம் இருக்கட்டும். டிஎஸ்பி சார், இப்ப விஷயத்துக்கு வருவோமா? போதை பொருள் வச்சிருக்கேன்னு யாரோ கேஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ வாட் இஸ் த ரிசல்ட்? இன்னைக்கு காலையில இருந்து என் ஆபீஸ்ல நடந்த இந்த கூத்துக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். அது அது வந்து ரோஹித். இல்ல சார், ஆபீஸ் ஃபுல்லா மூளை முடுக்கெல்லாம் அலசி ஆரம்பிச்சிட்டீங்க. நான் ஏதாச்சும் போதை பொருள் வச்சிருக்கேனா? எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதா? இல்ல ரோஹித், ஆபீஸ்ல எதுவுமே இல்ல. எங்களுக்கு வந்தது ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் தான். சோ உங்க மேல எதுவும் தப்பு இல்ல. தட்ஸ் எனஃப் சார். இப்ப பேசலாமா? என் மேல தப்பு இல்ல, என் மேல தப்பு இருக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சார். ஆனா நான் சொன்னதை நம்புற நிலைமையில இங்க யாரும் இல்லையே. ஆபீஸையே தலைக்கீழா களைச்சு போட்டுல தேடி இருக்கீங்க. இது ஏதோ 4 பேர் வேலை செய்யற சின்ன கடையோ இல்ல வேற ஏதாவது ஆபீஸோ கிடையாது. இது மல்டிநேஷனல் கார்ப்பரேட் கம்பெனி. காலையிலேருந்து என் ஒர்க்கர்ஸ் யாருமே ஒர்க் பண்ணல, புரியுதா உங்களுக்கு? ஸோ பல கோடி மதிப்புள்ள இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் எல்லாமே ஹோல்டில் இருக்கு. ஏன் சார், யாரோ ஒரு முகம் தெரியாத பைத்தியக்காரன் ஏதோ ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு மொத்த போலீஸையும் கொண்டு வந்து இங்கே இறக்கி என் கம்பெனில இவ்வளோ சர்ச் பண்ணிருக்கீங்களே. ஏய், யார பைத்தியக்காரங்கிற? மிஸ்டர் சஞ்சய், பாருங்க வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காரு, முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணுங்க. பாருங்க மிஸ்டர் வேதாச்சலம், என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சார், தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஃபேக் கம்ப்ளைண்ட் ஏதாவது நீங்க கொடுத்தீங்களா? பைத்தியக்காரன் சொன்னோன்னே உங்களுக்கு கோவம் வருது. நான் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்? கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஒழுங்கா விசாரிக்க சொல்லி கமிஷனர் கிட்ட புஷ் பண்றது மட்டும் தான் நான். மத்தபடி இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. அப்படி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா அப்புறம் எதுக்கு சார் முழு அக்கறையோட வந்து என் கம்பெனில உட்காந்துருக்கீங்க? பரவாயில்லையே, என் கம்பெனி மேல உங்களுக்கு நான் அவ்வளவு பாசமா?
இங்க பாரு ரோஹித், நீ சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்துருக்கனா கண்டிப்பா இந்த மாதிரி இல்லீகல் பிசினஸ் வச்சுதான் முன்னேறி இருப்ப. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, உங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு லட்சணமா இருந்துச்சுன்னு இன்னைக்கு நடந்த செக்கிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னோட நேர்மையை பத்தி உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க சார், இதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா என் கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? என் பிசினஸ் இமேஜுக்கு எவ்வளோ டேமேஜ் தெரியுமா சார்? இதெல்லாம் வச்சு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயும் இந்த கம்ப்ளைண்ட் பின்னாடி இருக்கிறவங்க மேலேயும் நான் நஷ்டஈடு கேட்டு கேஸே ஃபைல் பண்ணலாம். ஏன் அரசாங்கத்துல இருந்து கோடிக்கணக்கில் எனக்கு காம்பன்சேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ரோஹித், ஓகே சார், எனக்கு நஷ்ட ஈடுலாம் எதுவுமே தேவையில்ல. நான் அதை பத்தி யோசிக்கவும் இல்லை. அப்படி ஒரு கேஸை நான் ஃபைல் பண்ணவும் மாட்டேன். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து என்ன ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளாக்கிருக்கீங்க. என் ஒர்க்கர்ஸ், என் ஸ்டாஃப் எல்லாரையும் பயத்துல நிறுத்திருக்கீங்க. வெளியில இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவி இருக்கும். என் கம்பெனி பத்தின பயத்தை போக்குறதுக்கு உங்களோட கடமை என்ன அப்படின்னா, நீங்க செக்கிங்க்கு உள்ள வரும்போது சொல்லிட்டு வந்தீங்களோ இல்ல சொல்லாம வந்தீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா இங்க இருந்து நீங்க வெளில போகும்பொழுது பிரஸ் மீட் பண்ணிட்டு தான் போனோம். இளம் தொழிலதிபர் மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ் ஆபீஸ் மேல பொய்யான புகார் வந்துச்சு. நாங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அங்க போதை பொருளோ சட்டவிரோதமான விஷயங்களோ எதுவும் இல்ல. 100% புரியுதா சார்? 100% நீட் அண்ட் கிளீனா ஆபீஸ் நடக்குதுன்னு பிரஸுக்கு நீங்களே அதிகாரப்பூர்வமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். புரியுது ரோஹித், நீங்க கேட்கறது நியாயமான காம்பன்சேஷன் தான். நாங்க அதை பண்றதுக்கு ரெடி தான். இவ்வளவு பெரிய ஆஃபீஸ்க்குள்ள வந்திருக்கோம். நாங்க பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ்க்கு வெளியில இந்நேரம் பிரஸ் மீடியா எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. உங்க சைட்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்ணிடுவோம். அதுல எதுவும் இஷ்யூஸ் இல்ல. தென் அது மட்டும் போதாது சார். என்ன சொல்ல வரீங்க? புரியல. மார்னிங்ல இருந்து என் மேல ஒரு கேஸ் வந்துச்சுன்னு நீங்க ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டீங்க சார். ஆனா இப்போ எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் மிஸ்டர் சஞ்சய் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன். கம்ப்ளைண்டா? ஆமா சார், கம்ப்ளைண்ட் தான். என் கம்பெனியோட வளர்ச்சியை பார்த்து பொறுக்காம போலீஸையும் சட்டத்தையும் தவறா பயன்படுத்தி என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸையும் எம்டி ஆன என்னையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. அதுக்காக ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பர்சன் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இப்பவே இந்த கேஸை கையில் எடுங்க. 28 hours. ஓகே சார், வேணாம் 48 hours டைம் எடுத்துக்கோங்க. நான் டைம் கொடுக்குறேன். இந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா அடுத்து நான் பண்ற லீகல் ஆக்ஷன் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உலுக்கிடும். சஞ்சய், நோ இஷ்யூஸ் சார். கண்டிப்பா அவர் கொடுத்த இந்த 48 hours அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். முகமுடிய கிழிச்சு அவனை சட்டத்துக்கு முன்னாடி நான் நிறுத்துறேன் சார். அது என்னோட பொறுப்பு. ரோஹித், உங்க கோவம் எனக்கு புரியுது. அரசாங்க அதிகாரிகளா எங்களுக்கு வந்த புகாரை விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமையா இருந்துச்சு. அதனால தான் விசாரிச்சோம். ஆனா அதனால இன்னைக்கு உங்களுக்கும் உங்க கம்பெனிக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு ஐ எம் ரியலி சாரி ரோஹித். நீங்க சொன்ன மாதிரியே நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு 48 hours அந்த கம்ப்ளைண்ட்க்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத சஞ்சய் ப்ரூஃப் பண்ணுவாரு. ஸோ இன்னும் 1 hourக்குள்ள பிரஸ் மீட் நானே ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணி ரோஹித் பிரகாஷ் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நானே தெளிவான ரிப்போர்ட்டாக கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன வேதச்சலம் சார், கிளம்பலாமா? சார் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள கிளம்பலாமான்னு கேட்குறீங்க? இன்னும் 48 hours இருக்கு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகலாம். ஏய் என்ன? இல்ல சார், சஞ்சய் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாரு. அப்படி கண்டுபிடிச்சு கூட்டு வந்து நிறுத்தும் போது நீங்களும் பக்கத்திலே இருங்க சார்னு சொல்றேன். அப்படி இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்னோட நேர்மை மேல உங்களுக்கு டவுட் வரதில்ல. என்ன கொஞ்சம் சீண்டாம கம்முன்னு இருப்பீங்க. இதுக்கப்புறம் இவனை சீண்டணும் என்ன நடக்குன்ற விளைவு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு, அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனோட ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு ரெடியா இருங்கன்னு சொல்றேன். ஓகே, ஐ எம் லீவ் இட் ரோஹித். ஓகே சார். சஞ்சய் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார்.
கேஸை நீங்க கையில் எடுத்து விசாரிக்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனா இதுக்கப்புறம் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க ரோஹித் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லா இருக்கும். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது. ஐ மீன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை பிரிக்கணும்னு நான் நினைக்கல. சொல்ல போனா இன்னைக்கு இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டு கெத்தா நீங்க நிக்கிறத பார்த்து உங்களை விட அதிகமா சந்தோஷப்படுறது ரோஹித் தான் இருக்குன்னு என்னால நல்லாவே உணர முடியுது. அப்படிப்பட்ட உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் நான் வந்து நிக்க விரும்பல. ஆனா சட்டத்துக்கு முன்னாடி நம்ம போலீஸ், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது நீங்க அவரை பர்சனலா மீட் பண்றதோ இல்ல போன்ல பேசி போன் கால்ஸ் மெயின் பண்றதோ இல்ல கேஷுவலா பேசுறேன்னு அவர் கூட சுத்துறதோ இருந்தா அது சட்டப்படி தப்பாயிடும். நாளைக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவங்க இதையே ஒரு ரீசனா வச்சு போலீஸ் தான் ஃப்ரெண்டுக்காக கேஸையே திசை திருப்பிட்டாருன்னு மாத்திடுவாங்க. சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சஞ்சய். தூரமா இருக்கிறது தான் நல்லது. ரோஹித்தோட பர்சனல் லைஃபுக்கும் சரி அவரோட பிசினஸ் இமேஜுக்கும் சரி இப்போதைக்கு இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட். புரியுது சார். உங்க ஃப்ரெண்டு மேல உங்களுக்கு எவ்வளவு தூரம் அக்கறை இருக்கோ அந்த அக்கறையோட சொல்றேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை தேடி கண்டுபிடிச்சு கேஸை க்ளோஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் ரோஹித் கிட்ட எந்த கான்டாக்டும் வச்சுக்காதீங்க. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா பேசலாம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. இத ஒரு டிஎஸ்பியா நான் சொல்றேன்றதை தாண்டி உங்க ரெண்டு பேரோட நலம் விரும்புறவனா சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளியே இருங்க. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இதுக்கப்புறம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். கேஸ் முடிகிற வரைக்கும் ரோஹித் கிட்ட இருந்து தள்ளியே இருக்கேன். அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு என்கிட்ட சப்மிட் பண்ணுங்க. ஓகே சார். என்ன மிஸ்டர் சஞ்சய், டிஎஸ்பி சார் கிளம்பிட்டாரா? அப்புறம் நீங்க எதுக்கு திரும்ப வந்திருக்கீங்க? இல்லை சார், மார்னிங்லேருந்து உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு சார் என்னையும் ஒரு டைம் சாரி சொல்ல சொன்னாங்க. ஸோ ஐ எம் ரியலி சாரி. மன உளைச்சலையும் தாண்டி மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. அதனால இந்த மன உளைச்சல் எனக்கு பெருசா தெரியல. அதையும் தாண்டி என்னையும் என் கம்பெனியையும் யாராலையும் தொட முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. தொட முடியாதுன்றதை தாண்டி தொட விட மாட்டான். ஒத்தையில் நிக்கிற எவன்டா, அத்தனை பிம்பமும் அவன்டா, உலகாண்டவன்டா. வா வந்து தொடுடா, குத்திரு ரத்தமும் வரும்டா, குத்துர கொப்பனும் எவன்டா, ஒலி போன்றவன்டா. இங்க பாருங்க மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ், சொல்லுங்க. ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கேஸோட ஃபர்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் வந்தேன். 48 hours டைம் கொடுத்துருக்கீங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாவா? ஆமாம் சார். இனிமேல் இந்த ஆஃபீஸில் பிஸ்னஸில் யாரையும் பிளைண்டாக நம்பாதீங்க. இது வரைக்கும் யார் வேணும்னாலும் உங்களோட நிழலாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் யாரோட நிழலையும் ஒதுங்கக்கூடாது. அப்படியா சொல்றீங்க? கூடவே இருந்து உங்க கம்பெனி அழிக்க பார்க்குற எதிரி வெளியில இல்லை சார், உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்காங்க. இனிமே ஒவ்வொரு செகண்டும் பார்த்து பத்திரமா இருங்க மிஸ்டர் ரோஹித். எனக்கு பயம் இல்லை சார். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கு. அதனால நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். மிஸ்டர் ரோஹித், சட்டம் அதோட லிமிட்குள்ள தான் வேலை செய்யும். அந்த லிமிட்க்கு வெளியில நடக்கிற விஷயங்களுக்கு சட்டமும் பொறுப்பில்ல, இந்த சஞ்சயும் பொறுப்பில்ல. இனிமே நீங்க எதுவா இருந்தாலும் அந்த லிமிட்குள்ள இருக்கிறது தான் உங்களுக்கும் உங்க பிசினஸ்க்கும் நல்லது. அப்படியா சார்? நீங்க தானே அந்த லிமிட்டை உருவாக்குனீங்க. காக்கி சட்டையை போடு, கடமையை செய்யி, நாட்டுக்கு உண்மையாரு அப்படின்னு நீங்க தானே சார் அந்த லிமிட்குள்ள நிக்க வச்சீங்க. அப்படி நிக்க வச்ச இந்த இன்ஸ்பெக்டர் சஞ்சய் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசுறேன். ஒரு போலீஸ் அதிகாரியா சொல்றேன், பத்திரமா இருங்க மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ். நீங்க என்கிட்ட இப்படி ஃப்ரெண்டா பேசாம ஒரு அதிகாரியா தூரமா நின்று பேசுறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்க ஒரு நேர்மையான அதிகாரியா என் முன்னாடி நிமிர்ந்து நிக்கிறத பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க சொன்ன லிமிட்டை நான் மெயின்டைன் பண்றேன். நீங்க உங்க கடமையை செய்யுங்க மிஸ்டர் சஞ்சய். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ரோஹித். முறை இங்கு நீன்றே நடக்கிறேன் தனியாக. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் ஹைடெக் செக்யூரிட்டி, சிசிடிவின்னு நிறைய பாதுகாப்பு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எல்லாத்தையும் மீறி மிஸ்டர் வேதாச்சலம் கமிஷனர் கிட்ட போய் ஸ்ட்ராங்கா பேசுறாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபீஸ்க்குள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா அந்த டவுட் எனக்கு இருக்கு. அக்யூஸ்ட் யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சிருப்பீங்களே. பட் கன்ஃபர்மேஷனா அப்படி பண்ண முடியாதுல்ல சார். நம்மளோட டவுட்ஸ் எல்லாமே கன்ஃபர்மேஷன் ஆகாது.
பட் இன்சைட் ஹெல்ப், அதாவது உங்க கம்பெனிக்குள்ள ஒருத்தவங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணாம அவர் இவ்வளவு தூரம் துணிஞ்சு டிஎஸ்பி வரைக்கும் போயிருக்க முடியாது, இங்க வந்து உட்காந்து பேசியிருக்க முடியாது. அதனால எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு அஃபிஷியல் பர்மிஷன் வேணும். சொல்லுங்க, பண்ணிடலாம். உங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ உங்க பிசினஸுக்கு எந்த இடையூறும் வராத மாதிரி நீங்களே ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுங்க. அந்த டைம்ல வந்து நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போறோம். ஷுவர் சஞ்சய், என் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு மேபி யாராவது துரோகம் பண்றவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றது மூலயமா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி சந்தேகப்படுற எல்லாரும் தப்பு பண்ணிருக்க முடியாதுல்ல, அதனால இன்வெஸ்டிகேஷனை நீங்க ஸ்ட்ராங்காவே பண்ணலாம். என் ஹெச்ஆர் டீம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோட ஸ்டாஃப் லிஸ்ட், சிசிடிவி டேட்டான்னு எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணுங்க. நோ இஷ்யூஸ். 48 ஹவர்ஸ்ல கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. நானே க்ளூ தரேன். இவ்வளோ பெரிய கம்பெனில செக்யூரிட்டியை மீறி தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை. அப்போ கண்டிப்பா வேதாச்சலத்தோட ஒரு ஆள் உள்ள இருக்கணும். அவங்க எப்படி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியணுமே தவிர வேதாச்சலத்தோட ஆள் யார் அப்படின்றத என்னால கெஸ் பண்ண முடியும் உங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடியே. லாஸ்ட் மந்த் என் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ண எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் நான் தரேன். உங்க டீமை வச்சு நீங்க இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு எதுவும் இஷ்யூஸ் இல்லை. ஓகே மிஸ்டர் ரோஹித், இவ்வளோ தூரம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்றதுக்கு தேங்க்யூ. ஐ எம் லீவ் இட் நவ். சரிபாதி இரவும் பகலும் என கூறிய உலகம் சுழலும், ஒரு பாதிய பிரிந்தே போனால் என்னாகும்? நினைவாளினி நான் வாழ, நதி போலினி நாள் போக, எதனால் இனி யாரும் மாறும் என் காயம்? எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க? எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமா கவனிங்கன்னா. கடவுளே, ஸ்டாஃப் எல்லாம் மிரட்டுறாரா? மேடம், வாய்ஸ் ஏற சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குல்ல. இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்போது வாய்ஸ் இப்படி வருமோ? ஆனா சஞ்சய் சார் இப்பெல்லாம் பேச மாட்டாரே மேடம். இல்ல, ஆனா பேசுறாரு. மேடம், உங்க பேர் என்ன? இவர்மா, அவர் பேசிட்டு இருக்கார்ல. இப்போ என் பேர் ரொம்ப முக்கியமா? பரவாயில்ல, சொல்லுங்க மேடம். அப்பதான் நாங்க இன்வெஸ்டிகேஷனுக்குலாம் கோஆபரேட் பண்ணுவோம். ஜெயந்திமா, இப்போ என்ன? ஏன் மேடம், உங்க இன்ஸ்பெக்டரோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும்? எந்த ஹிஸ்டரியும் தெரியாதுமா. காலையில தான் அவரையே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அவரோட ஹிஸ்டரியை பத்தி மட்டும் எப்படி தெரியும்? இல்ல மேடம், எங்களுக்கு அவரை பத்தி தெரியல. ஏன்னா புரிஞ்சுக்க முடியாத புதிர் மாதிரி பேசிட்டு இருக்காரு, அதான் கேக்குறோம். எங்களுக்கும் தெரியலமா, அவுட் ஆஃப் சிலபஸ் தானே. ஆனா ஒரே ஒரு ஹிஸ்டரி மட்டும் தெரியும். மேடம், கேஸ் ஃபைல் ஆயிடும், பாத்துக்கோங்க. அதுவும் இப்ப மறந்து போச்சுமா. அது எப்படி மேடம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மறக்கும்? அது அப்படிதான். கம்மன் இருங்கண்ணே, வாயை முடிட்டு அவர் என்ன சொல்றாரு அதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. ட்ரை பண்றோம் மேடம். ஆனா அவர் பேசுறத சீரியஸா எடுத்துக்கிறதா இல்ல சிரிப்பா எடுத்துக்கிறதான்னு தெரியல. இங்க பாருமா, மனுஷன் ரொம்ப கோவக்காரரு. மேடம், உண்மையிலே கோவக்காரரா? அவருக்கு கோவம் மட்டும்தான் வரும், சிரிப்புலாம் வராது, புரியுதா? அவர் அவ்வளவு சின்சியர் ஆபீசரு. ஆனா அவரை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி மேடம் இவ்வளவு டீடைல் சொல்றீங்க? ஒரு ஆபீசர் கிட்ட அரை மணி நேரம் பேசினாலே தெரிஞ்சிருமா அவரோட ஹிஸ்டரி என்னன்னு சொல்லிட்டு. ஆனா அவரோட பழைய ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியாது. இப்ப புது ஹிஸ்டரியில அவர் வேற பார்த்தா இருப்பாரு, இதுக்கப்புறமும் வேற பார்த்தா இருப்பாரு அப்படின்ற மாதிரி நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப காலையில இருந்து இந்த ஆபீஸ்ல எந்த போதை பொருள் இல்லன்றதை நீங்க கண்டுபிடிக்கலையா? என்னம்மா என்ன, நீ தானே இந்த ஆபீஸோட மேனேஜரு. ஆனா எம்டில இருந்து மேனேஜர்ல இருந்து ஸ்டாஃப்ல இருந்து மொத்த பேரும் கோலரா இருக்கிறது இந்த ஆபீஸ்ல தானே. மேடம் பேசிட்டு இருக்காரு பாருங்க, அப்புறம் நீங்க தான் பேசுறீங்கன்னு சொல்லி விட்டுருவோம். கடவுளே. உங்க ஆபீஸ்ல நடந்த இந்த ஸ்பாட் செக்கிங் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல. நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்குள்ள கேஸ் சம்பந்தமா என் டீம் உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனியா விசாரிக்க போறாங்க. கேஸ் முடிகிற வரைக்கும் இங்க இருக்கிற யாரும் நோ லீவ், நோ பெர்மிஷன், முக்கியமா வேலையை விட்டு ஓடலான்னு யாரும் நினைக்க கூடாது. பேப்பர் போடுறது இல்ல அப்ஸ்டாண்ட் ஆகுறது இதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க பண்ணீங்கன்னா கூட ரீசனே கேட்க மாட்டேன், தூக்கி உள்ள வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நாங்க எப்ப கூட்டாலும் இன்வெஸ்டிகேஷனுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு வந்து சேருங்க மிஸ்டர் கண்ணாயிரம். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி யாரும் அந்த மாதிரி வேலைலாம் பார்க்க கூடாது. எல்லாரும் இங்க அட்டெண்டன்ஸ் போட்டுருக்கணும். ஆபீஸ்ல எல்லாரும் இனிமேல் நீங்க வந்தீங்களான்னு செக் பண்றாங்களோ இல்லையோ நாங்க செக் பண்ணுவோம், பாத்துக்கங்க. கிளம்புறோம். உங்க எல்லாரோட இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். கால் பண்ணி கூட நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. நான் வர 2 நாள் லீவ் எடுக்கலாம்னு இருந்தேன் மேடம். ஐயா, அந்த மாதிரிலாம் பண்ணாத. இந்த ஆள் பேசுற பேச்ச பார்த்தா தூக்கி உள்ள வச்சிருவார் போல, பாரபட்சமே பார்க்காம. இது என்னடா கொடுமையா இருக்கு? நேற்று சாயங்காலம் வரைக்கும் நம்ம கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு கம்பெனி மேனேஜரையே கண்டபடி திட்டிட்டு இருந்தவர் இவரு. எவ்வளவு கேஷுவலா பேசுவார் தெரியுமா? இன்னைக்கு என்னடா அண்ணா ஏதோ இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாருன்றதுக்காக பேப்பர் போட்டா தூக்கி ஜெயில வச்சிருவேன், லீவ் போட்டா தூக்கி ஜெயில வச்சிருவேன், பர்மிஷன் கேட்டா தூக்கி ஜெயில வச்சிருவேன் அப்படின்னு இவ்வளவு பேச்சு பேசுறாரு. நான் வேற அன்னைக்கு அர்ஜென்ட்டுக்கு 50 ரூபா கடன் வாங்கினேன், திருப்பி தரணுமோ? சஞ்சய் சார் தானே கொடுக்க வேணாம்னு நினைச்சேன். ஆனா இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாரு, குடிக்கலன்னா தப்பா நினைச்சு பாரோ.
பொறுத்துக்க முடியலையே. நாளைக்கே திடீர்னு எவனாவது சொந்தக்காரன் கல்யாணம் வச்சுட்டான் அப்படின்னா நான் போய் தானே ஆகணும். போகலன்னா சொந்தக்காரன் குத்தமாயிடுமே. இங்க பாருங்க மீரா மேடம், கல்யாணமா வீட்டுக்கே போறேன்னு சொன்னாலும் நம்மள சம்மதி ஆக்கிட்டு போல அந்த ரேஞ்சில பேசுறாரு மனுஷன். நீங்க என்னவோ சாதுவா பேசிட்டு இருக்கீங்க. அப்படிதான் போலயே. அந்த ஆளு வான் பண்ணது என்னவோ ஸ்டாஃப தான், ஆனா அழுத்தமா சொன்னது என்னவோ என்ன பார்த்துதான். நாளைக்கு நான் லீவ் போடலாம் தான் நினைச்சேன். ஆனா இந்த ஆள் பேசுற பேச்ச பார்த்தா தேவையில்லாம இந்த ஆளுகிட்ட வாலண்டியரா போய் நம்மளே மாட்டிப்போமோ. இந்த ஆளுக்கு நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம தப்பு செஞ்சிருந்தா தான் நம்ம பயப்படணும். நாளைக்கு அக்கா வேற வீட்டுக்கு வரேன் இருக்கா, கண்டிப்பா லீவு தான். பாக்குறேன் இந்த ஆள் என்ன பண்றாருன்னு பாக்குறேன்னு. மேடம், அப்ப இதுக்கப்புறம் பெர்மிஷன்லாம் கிடையாதா? ஏமா, நம்ம ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கே டைம் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்டா முடிஞ்சு போச்சு, நானே ஃபீலிங்ல இருக்கேன். இதுக்கப்புறம் பெர்மிஷன் இல்லையா நான் கேக்குறேன். அப்படி இல்ல மேடம், இன்னைக்கு லேப்டாப் எடுத்துட்டு போய் டே நைட் நாங்க ஒர்க் பண்ணிடுவோம். ஆபீஸ்ல இருந்தாலும் இல்லனாலும் எங்களோட ஒர்க்கை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பண்றதுக்கு கூட பெர்மிஷன் இருக்குல்ல மேடம். அதனால பிரச்சனை இல்ல, நாங்க முடிச்சு தந்துருவோம் மேடம். நந்தினி மேம், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல சக்சஸ் பண்ணி காட்டுறீங்க. அதுக்கு நாங்க எப்பவுமே துணையா இருப்போம் மேடம். நம்பிக்கையில தான் இருக்கேன் நீங்க எல்லாரும் பண்ணிடுவீங்கன்னு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்டா போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்வெஸ்டிகேஷன் திரும்ப கண்டினியூ ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும். புரியுது மேடம், ஆனா நாங்க எங்க ஒர்க்கை டே நைட் பாக்குறோம் மேடம். கண்டிப்பா நீங்க இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் பண்ணுவீங்க. எங்களை நம்பியிருக்கீங்க மேடம், கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். சரி ஜான்சி, நீங்க போய் ஒர்க் பாருங்க. ஓகே மேம். என்ன ரேகா, ரொம்ப பயத்துல இருக்கீங்க போல. நான் ஏன் பயப்பட போறேன்? எனக்கு என்ன பயம்? எனக்கு எந்த பயமும் இல்ல நந்தினி. நீங்க தான் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு சொல்லி அலைச்சல்ல இருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க தான் பயப்படணும். ஏன்னா இன்னைய டே கம்ப்ளீட் ஆயிடுச்சுல்ல, ஒன் டே வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் என்னதான் நீங்க ரோஹித் சாரோட ஒய்ஃப் ஆகிட்டாலும் ஆபீஸ்னு வந்தா இந்த ப்ராஜெக்ட் நீங்க தான் முடிச்சாகணும். அதை விட்டுட்டு இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறத வேடிக்கை பார்த்து இன்னைக்கு ஃபுல்லா டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. அப்படி இருக்கும்பொழுது எப்படி ப்ராஜெக்டை முடிப்பீங்க? பரவாயில்லையே ரேகா, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டல அப்படின்ற பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உங்களுக்கு அப்படியே செட் ஆகுதுன்னு. இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுனால ப்ராஜெக்ட் கொஞ்சம் தள்ளி போகுதா, நான் தோத்து போயிடுவேன்னு நீங்க மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறீங்க போல. எனக்கு என்ன சந்தோஷம்? நேத்து வரைக்கும் சாதாரண ஸ்டாஃபா இருந்தீங்க, திடீர்னு எம்டியோட ஒய்ஃப் ஆகிட்டீங்கன்றதுக்காக நான் என்ன உங்கள்ட்ட பயந்துகிட்ட பேச முடியும்? உண்மைதானே பேச முடியும். ரேகா, நான் உங்ககிட்ட மரியாதையை எதிர்பார்க்கல. அதே மாதிரி எம்டி ரோஹித் பிரகாஷோட ஒய்ஃப் நந்தினி அப்படின்னு நான் இங்க கெத்த காட்டவும் இல்லை. நீங்க எப்பவும் ஒரு டீம் லீடருக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்தாலே போதும். ஆனா உங்க பேச்சுல இருக்கிற இந்த திமிரும் பயமும் இன்னும் இருக்கு பாத்தீங்களா? 100% உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல எனக்கு என்ன பயம்? நான் மாசாதான் இருப்பேன். இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல, ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இன்னும் முடியல. இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறத வச்சு என்ன நீங்க ப்ளேம் பண்ணாதீங்கன்னு. ப்ராஜெக்ட முடிக்கலாம் அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும் பெர்மனண்டா. அது ஞாபகம் இருக்கா? இலக்கியா மேம் அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்க ரோஹித் பிரகாஷோட ஒய்ஃபா இருந்தாலும் வீட்ல சமையக்காரியா டம்மியா தான் உட்காந்து எல்லாருக்கும் சமைச்சு போடணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பயத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கலாம்னு யோசிங்க. அதை விட்டுட்டு எனக்கு கிளாஸ் எடுக்க வராதீங்க என்ன. சூப்பர் ரேகா, இது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். ஒருவேளை நான் இந்த ப்ராஜெக்ட்ல தோத்துட்டேன் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நினைச்சிட்டு போக மாட்டேன், சந்தோஷமா போவேன். என் குடும்பத்துக்கு நான் என்னோட அன்பு மொத்தத்தையும் கலந்து சமைச்சு அந்த சமையல சந்தோஷமா பரிமாறுவேன். அதுக்கு பேரு வேலைக்காரி கிடையாது, இல்லத்தரசி. அதே நேரத்துல இந்த ப்ராஜெக்டை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா ஒரே நேரத்துல வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபாவும் இருப்பேன், ஆபீஸ்ல என் புருஷன் ரோஹித் பிரகாஷ்க்கு சப்போர்ட்டாவும் இருப்பேன். 2 ரோலையும் கெத்தா பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அதுக்கான கெப்பாசிட்டியை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. நீங்க தான் என்னவோ நந்தினி இந்த ப்ராஜெக்ட்ல தோக்கணும்னு வேண்டிட்டு இருக்கிற மாதிரி இல்ல இருக்கே. ஆனா இந்த ஆபீஸ்ல நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. என்ன ஏதாவது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? அப்படிலாம் எனக்கு உங்களுக்கு தெரியாது, புரியுதா? நீங்க என்ன ஏதோ ப்ளேம் பண்ற மாதிரி பேசுனீங்க, அதனாலதான் நான் அப்படி பேசினேன். சரி ஓகே, நான் உங்களை கேட்டதுக்காக நீங்க சொன்ன ஆன்சராகவே இருக்கட்டும். ஆனா இன்வெஸ்டிகேஷன் முடியும் போது யார் இங்கேருந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போவாங்க இல்ல ஜெயிலுக்கு போவாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிடும். இன்வெஸ்டிகேஷன் பண்றது யாருன்னு தெரியும்ல, இன்ஸ்பெக்டர் சஞ்சய். நம்ம ரோஹித் சாரை யாராவது முறைச்சு பார்த்தாலே விட மாட்டாரு. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய அசிங்கத்தை என் புருஷனுக்கு உருவாக்கி கொடுத்தவங்கள சும்மா விட்டுருவாரா என்ன? என்ன மேடம், நீங்க பேசுறத பார்த்தா என்ன ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. ஐயோ மேடம், நான் உங்களை சந்தேகம்லாம் படல.
நான் சந்தேகப்பட்டாலும் நான் சொல்றது நல்லா இருக்காது இல்லையா? அதனால சட்டம் தன் கடமையை செய்யும். அது ஆடியன்ஸா நின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் ரெடி. சோ யார் யாருக்கு குட் பை சொல்ல போறாங்கன்னு இன்னும் 48 ஹவர்ஸ்ல தெரிஞ்சிரும். பரடா. உங்க வேலையை காமிச்சிட்டீங்கல்லடா. தப்பு சார், நீங்க தான் தப்பா உங்க வேலையை காமிச்சிட்டீங்க. அதுவும் தப்பா கை வச்சிட்டீங்க. நீங்க கை வச்சது யாரு மேலன்னு தெரியாம வந்து கையை வச்சிட்டீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க சார்? என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். ஏய் ஏய், வாய முடு. குரலை வசத்துனா அவ்வளவுதான். இப்பதான் இந்த சஞ்சயோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. இந்த ஆட்டத்துல மாட்டி தவிச்சு நீ சாக போற. உன் முடிவை நீ பார்க்க போற. அதை நினைச்சு இப்ப என்ன பண்ண போற, என்ன பண்ணலான்னு நீயும் முடிவு பண்ணிக்க. என்னென்னலாம் உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமோ அத்தனை வழியும் தேடி ஓடு. கேஸை ஃபாலோ பண்ணி ஃபாஸ்டா முடிச்சு உன்னை உள்ள தள்ளவா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு ஸ்லோவா முடிக்கவா? கேஸ் எப்படி முடிக்கணும்னு மட்டும் ஆப்ஷனை நீ முடிவு பண்ணிக்கோ. ஆனா கேஸை முடிச்சே தீருவேன், புரியுதா? சீண்டி பார்த்துட்ட, தொட்டு பார்த்துட்ட. நேத்தியே உனக்கு வார்னிங் கொடுத்தேன். என்ன மீறி தான் நீ அவனை தொடணும்னு சொல்லிட்டு, புரியுதா? இதுக்கப்புறமும் சொல்லுவேன், என்ன மீறி தான் நீ அவனை தொடணும். தொட்டு பாருடா. ரோஹித்துக்கு நீ கிரியேட் பண்ண ப்ராப்ளம் க்ளோஸ். வேதாச்சலத்துக்கு நான் பண்ண போற ப்ராப்ளம் ஓப்பன். ஆரம்பிக்கலாமா? ஒத்தையில் நிக்கிற யமன்டா, அத்தனை பிம்பமும் அவன்டா. உலகா